நான் டாக்டர் அஜிதா. குழந்தைங்களுக்கான ரத்தம் மற்றும் புற்றுநோய் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன் ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலில். குழந்தைங்களுக்கான புற்றுநோய் பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. குழந்தைங்களுக்கு புற்றுநோய் அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம்தான். பெரியவங்களை காட்டிலும் குழந்தைங்களுக்கு இது வரக்கூடிய வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் 70,000 குழந்தைங்க புற்றுநோயில் பாதிக்கப்படுறாங்க. குழந்தைங்களுக்கான புற்றுநோய் பெரியவங்களை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு வியாதி. பெரும்பாலும் ரத்த புற்றுநோய் தான் குழந்தைங்களுக்கு வருது. குழந்தைங்களோட புற்றுநோய் சரியான டைமில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஒரு 50% பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிளட் கேன்சர்ஸ், அதாவது ரத்த புற்றுநோய்கள் தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூளையில் வரக்கூடிய கட்டிகள், அதாவது பிரெயின் டியூமர்ஸ். அதுக்கப்புறம் வயிற்றில் வரக்கூடிய கட்டிகள், நியூரோபிளாஸ்டோமா, வில்ம்ஸ் டியூமர், ஹெப்படோபிளாஸ்டோமா, இந்த மாதிரி கட்டிகள். இது இல்லாமல் வளரிளம் பருவத்தினர், அதாவது அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் போன் கேன்சர்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு சரியான சிகிச்சை முறையில் குணப்படுத்த முடியும். இதில் பிளட் கேன்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி, அதாவது மருந்துகள் மூலமாக கேன்சரை குணப்படுத்த முடியும். இதுவே கட்டி சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸில் நம்மளுக்கு சர்ஜரி, அதாவது ஆப்ரேஷன், கீமோதெரப்பி, அதுக்கப்புறம் ரேடியேஷன், இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் எல்லாமே சேர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கலாம். ஒரு சில டைமில் ரத்த கேன்சர்ஸ், அதாவது பிளட் கேன்சர்ஸில் எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படலாம். பட் ரொம்ப ரேராக தான் இது தேவைப்படும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரீட்மெண்ட்டை தாங்கிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு மற்ற பக்க விளைவுகளோட பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட்டை கடந்து வந்துட்டாங்கன்னா பெருமளவில் மற்ற குழந்தைகள் மாதிரி இவங்களால நார்மலாக ஸ்கூலுக்கு போக முடியும். ஒரு நல்ல ஃப்யூச்சர் இவங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ரத்த புற்றுநோயோ இல்லை மற்ற புற்றுநோய்க்கான அறிகுறிகள் சில டைம் நார்மலாக வரக்கூடிய சில வியாதிகள் மாதிரியே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காய்ச்சல், முட்டி வலி, இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி அறிகுறிகள் பிளட் கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம். சில டைம் எதுவும் ஆறாத இல்லை பெரிய கட்டியாக இருக்குது, அது மருந்து கொடுத்து சரியாகலை, நெறிக்கட்டி மாதிரி, இல்லைனா எலும்பு வலி, இல்லைனா முட்டியில் வீக்கம், இந்த மாதிரி அறிகுறிகள் வரலாம். விடாத தலைவலி, காய்ச்சல், இல்லை வாந்தி, இதெல்லாம் மூளை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு தொந்தரவு குழந்தைக்கு ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது, அது இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்ட்டு ஒரு பீடியாட்ரிஷியன் யோசிக்கிறாங்க அப்படின்னாலே இது கேன்சருக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். பேசிக் பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஸ்கேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது கேன்சராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியும். எல்லாருக்கும் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். கரெக்டான டைமில் டயக்னோஸ் பண்ணி குணப்படுத்தினா நம்ம இந்த குழந்தைங்களுக்கு ஒரு லைஃப் லாங் கியூரை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வேணும். செப்டம்பர் சைல்ட்ஹுட் கேன்சர் அவேர்னஸ் மந்த், குழந்தை புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் அப்படின்ட்டு எல்லாரும் அனுசரிக்கிறோம். ஸோ இந்த மந்தில் இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ கோல்டன் ரிப்பன், அதாவது தங்க ரிப்பன் தான் சைல்ட்ஹுட் கேன்சர் அவேர்னஸ்க்கான ஒரு கலர் ரிப்பன். ஸோ குழந்தைகள் தங்கம் போன்ற ஒரு வேல்யூட் திங் இந்த உலகத்தில். ஸோ அவ்வளோ ஒரு பொக்கிஷமான விஷயத்தை நம்ம பாதுகாக்கணும், அவங்கள குணமாக்கணும். தேங்க்யூ.